சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை கேட்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது நாட்டு மக்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? Hear real-world information instantly. News Global Library. தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த வழக்கில் இஸ்ரேலுக்கு எதிரான உலகில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்வு ஒன்றை சர்வதேச நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கெலனும் பாரிய மனித இன அழிப்பை செய்துள்ளமை ஆதாரப்பூர்வமானது. ஆகவே இவ்விருவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை எந்த தயக்கமின்றி சர்வதேச நீதிமன்றத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். இஸ்ரேல் டைம்ஸ் பத்திரிகை கூறும்போது, ஒரு ஜனநாயக நாட்டின் தலைவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று ஐசிசியால் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இதுவே முதல் தடவையாகும். மேலும் இப்பத்திரிகை குறிப்பிடும் போது, இஸ்ரேலில் மிகப்பெரிய அரசியல் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக எழுதியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் ஆட்சியில் இருக்கும் போதும் அல்லது ஆட்சியில் இல்லாத காலத்திலும் 124 நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வகையில் நெதர்லாந்து அரசாங்கமோ எங்கள் நாட்டுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு காலடி வைத்தால் நிச்சயம் அவரை கைது செய்வோம் என்று இன்றே கூறிவிட்டது. இதேபோல ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது தெய்ப்பும் கைது செய்யப்பட வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றமான ஐசிசி குறிப்பிட்டுள்ளது. எனினும் முகமது தெய்ப் அவர்களை பலமான குண்டு வீச்சு மூலம் அவரை கொலை செய்து விட்டோம் என்று முன்பே இஸ்ரேல் குறிப்பிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பாலஸ்தீனிய போராளிகள் இது பற்றி இதுவரை ஒன்றும் குறிப்பிடவில்லை. இவ்வகையில் இஸ்ரேல் மீது ஐசிசி இத்தீர்ப்பு வழங்க பிரதான காரணங்கள்: 1. போர் என்ற பெயரில் பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தி சிறுவர் சிறுமிகள், பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் என பலரை கொலை செய்தமை. 2. நீர் மற்றும் பாடசாலைகள், வைத்தியசாலைகள், மின்சார கட்டமைப்புகள் என சகல உட்கட்டமைப்பு வசதிகளையும் அழித்தமை போன்ற பல முக்கிய காரணங்களை ஐசிசி குறிப்பிட்டுள்ளது. இவ்வகையில் இஸ்ரேலிய பிரதமர் நாட்டின் பிரதான தேசிய தொலைக்காட்சியில் தோன்றி ஐசிசியின் தீர்மானத்தை விமர்சித்து தனது நாட்டு மக்களுக்கு மிகவும் உத்தமர் போல உரையாற்றினார். அவர் பேசிய முக்கிய விடயங்களை சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். The anti-Semitic decision of the International Court in The Hague is a modern Dreyfus trial, and it will end the same way. சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நவீன யூத விரோத திரைப்படம் ஆகும். அது அதே வழியில் முடிவடையும். பிரெஞ்சு நீதிபதியின் தலைமையில் வழங்கப்பட்ட இத்தீர்ப்பு மூர்க்கத்தனமான குற்றமாகும். நான் இஸ்ரேல் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி, the democratically elected Prime Minister of the State of Israel, and Israel's former Defense Minister Yoav Gallant, of deliberately targeting civilians. எனது முன்னாள் பாதுகாப்பு மந்திரியும் நானும் காசா பொது மக்களை அநியாயமாக கொலை செய்ததாக பொய்யாக குற்றம் சாட்டுகின்றனர். நான் காசா பொதுமக்களை பாதுகாக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம். நாம் தாக்குதல் நடத்த முன்னர் மில்லியன் கணக்கான துண்டு பிரசுரங்களும் குறுஞ்செய்திகளையும் தொலைபேசி அழைப்புகளையும் வழங்குகின்றோம். ஆனால் காசாவில் உள்ள ஹமாஸ் பொதுமக்களை மனிதகேடயங்களாக பயன்படுத்துகின்றனர். சர்வதேச நீதிமன்றம் பொது மக்களுக்கு பட்டினி ஏற்படுத்தியதாக எம்மை குற்றம் சாட்டுகிறது. ஆனால் காசா மக்களுக்கு 7 லட்சம் டன் உணவுகளை நாம் வழங்கியுள்ளோம். And these supplies are routinely looted by Hamas terrorists who deprive their people of much needed food. காசாவில் உள்ள ஒவ்வொரு ஆண், பெண் மற்றும் குழந்தைகளுக்கு 3200 கலோரி உணவுகள் வழங்கியுள்ளோம். ஆனால் இவை அனைத்தையும் பாலஸ்தீனிய தீவிரவாதிகள் சூறையாடுவது வாடிக்கையாக உள்ளது. காசா மக்களின் 97% போலியோ தடுப்பூசி வழங்க இஸ்ரேலே உதவியது. ஆனால் சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலை நாம் செய்ததாக கடவுளின் பெயரில் எம்மை குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் உண்மை எளிமையானது. ஹமாஸ் பயங்கரவாதிகள் செய்த யூத படுகொலைக்கு பின்னர் காசாவில் இஸ்ரேல் செய்யும் போரை விட உலகில் வேறு எந்த போரும் நியாயமானது அல்ல. பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சிக்கும் ஒரு முரட்டு வழக்கறிஞரும் யூத விரோதிகளும் சேர்ந்தே என்னையும் எனது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரையும் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இதற்கு காரணம் யூத வெறுப்புணர்வு ஒன்றேயாகும். And by biased judges who are motivated by anti-Semitic sentiments against the one and only Jewish state. These judges did nothing.
They did nothing against the real war crimes committed against the millions who've been murdered or uprooted by the dictatorships in Iran, Syria, and Yemen. Instead, they ஈரான், falsely accused சிரியா, the யமன் one democracy சர்வாதிகாரங்களுக்கு எதிராக கிழந்தமையால் கொல்லப்பட்ட அல்லது வேரோடு பிடுங்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களுக்கு எதிராக இந்த சர்வதேச நீதிமன்ற இந்த நீதிபதிகள் இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் மத்திய கிழக்கில் உள்ள இந்த இஸ்ரேல் ஒரு ஜனநாயக நாடு. எங்கள் பெண்களை கற்பழித்த, எங்கள் ஆண்களின் தலையை துண்டித்த, குழந்தைகளை பெற்றோரின் முன்னிலையில் உயிரோடு எரித்த, நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்களை காசாவின் பாதாள நிலத்தினுள் கடத்தி சென்ற ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்த நீதிமன்றம் எதுவும் செய்யவில்லை. ஹமாஸ் இன்னும் 101 பணைய கைதிகளை வைத்துள்ளார்கள். அவர்கள் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாட்டவர்களின் குடிமக்கள். மேலும் எங்கள் தாக்குதலால் against the corpse of the Hamas arch-terrorist Muhammad Deif. இறந்து போன ஹமாஸ் பயங்கரவாதி முகமது தெய்ப்புக்கும் இந்த சர்வதேச நீதிமன்றம் பிடியாணை செய்துள்ளனர். இது என்ன ஒரு ஏளனம்! உலகில் உள்ள எங்களது நண்பர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். மேற்படி இந்த நீதிமன்றத்தின் முடிவை கண்டித்த குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகையில் சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை இஸ்ரேல் ஒருபோதும் அங்கீகரிக்காது. இது செல்லுபடி அற்ற தீர்ப்பாகும். Israel will not recognize the validity of this decision. ஈரானும் அதன் பயங்கரவாத பினாமிகளான யமன், பாலஸ்தீன மற்றும் லெபனானிய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் எமது அரசை பாதுகாக்கவும் செய்ய வேண்டிய அனைத்தையும் நாம் தொடர்ந்து செய்வோம். எங்கள் எதிரிகள் உங்கள் எதிரிகள். எங்கள் வெற்றி உங்கள் வெற்றியாக இருக்கும். இது காட்டுமிராண்டித்தனம் கொடுங்கோன்மைக்கு எதிரான நாகரிகத்தின் வெற்றியாகும் Over barbarism and tyranny. என்று தனது பேச்சை நெத்தனியாகு நிறைவு செய்தார். இங்கு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு பேசிய அனைத்து விடயங்களும் பூனை கண்ணை மூடி பால் குடித்த கதை என்பது போலவாகும். சுருக்கமாக சொன்னால், கேட்கிறவன் கேணையனாக இருந்தால் எரும மாடும், விமானம் ஓடும்.